ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாம் ப்ளீஸ். ஆரம்பிங்க. அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் திரிபுர சூடாமணி. என்னுடைய பிறந்த ஊர் மயிலாடுதுறை. தர்மயாதீனம் கலைக்கல்லூரியிலே கல்வி, தொடக்க கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரை தர்மயாதீனம்தான். அங்கேயே 2 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்தேன். அதற்கு அடுத்தது சிங்கப்பூரிலே புண்ணியா மொழி நிலையத்திலே 2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். இப்படியாக ஒரு 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கிறேன். தற்போது சென்னையிலே தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியிலே தற்போது பணியாற்றி வருகின்றேன். ஸ்ரீலட்சுமி மேடம் அவர்கள் என்னுடைய நெருங்கிய தோழி. எங்கள் கல்லூரிக்கு நிகழ்விற்காக வருகை தந்திருந்தார். அப்பொழுதுதான் தங்களை பற்றிய அறிமுகத்தை சொன்னார்கள். தாங்கள் பேச வேண்டும் என்ற ஒரு கட்டளையை விடுத்தார். அதனை ஏற்று இன்றைய நிலையில் நான் காரைக்கால் அம்மையார் குறித்து, ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம், இறை அதாவது தாய் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. தாயினுடைய நிலையில்தான் எல்லாவற்றையும் நாம் தாயன்பு என்றுதான் நாம் சொல்வோம். அதற்கு ஈடான அன்பு கிடையாது. அவ்வகையிலே இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்ற புனிதவதி என்ற காரைக்கால் அம்மையாரை பற்றிய வரலாற்றை, அற்புதத்தை தங்கள் முன்பாக எடுத்துரைக்க விழைகின்றேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் பதி, அங்கு பிறந்தவர்தான் புனிதவதியார். அவர் பிறந்த காலத்திலிருந்தே, அவருக்கு பிறந்து மொழிபெயன்ற நாளெல்லாம் சிவபெருமானுடைய முழுமையான அவர் விளையாடும் பொழுதும் சரி, எல்லா நிலைகளிலேயுமே சிவனை பற்றிய ஒரு அதே ஆழ சிந்தனையிலே தான் அவர் வாழ்ந்து வந்தார். உரிய நேரத்திலே, அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு 12 வயதிலே திருமணம் நடைபெறும். அவர் வணிக குடும்பத்தில் பிறந்தவர். அதே வணிக குடும்பத்திலே காரைக்காலில் இருந்த புனிதவதியாருக்கு நாகப்பட்டினத்திலே பரமதத்தன் என்பவரை மணம் முடிப்பதற்காக பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். அப்படி அவர்கள் முடிவு செய்த போது காளைக்கும் மயிலுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது என்று பெரிய புராணத்திலே சேக்கிழார் அவர்கள் பதிவு செய்திருப்பார். அப்படி அவர்களுடைய திருமணம் நடைபெற்ற பிறகு அவர்களை தனி குடித்தனம் வைக்கிறார்கள். தனி குடித்தனம் வைக்கக்கூடிய நிலை நம்ம சிலப்பதிகார காலத்திலேயே நாம் பார்த்திருக்கலாம். அவர்கள் தனியாக கோவலன் கண்ணகி வைத்திருக்கக்கூடிய அவர்களும் வணிக குடும்பத்தை சார்ந்தவர் தான். அதே போல் இவரு தனியாக பெரும் பொருள் கொடுத்து அங்கு காரைக்காலிலேயே அவர்களை தனியாக குடியமர்த்துகின்றனர். அவன் வணிகன் என்பதனால் அவர் தினம்தோறும் மதிய நேரத்திலே உணவு உண்பதற்காக வீட்டுக்கு வரக்கூடிய வழக்கம். பரமதத்தன் வீட்டிற்கு வருகின்றான். வரும்பொழுது உணவு தயாராகவில்லை. அவளும் சிறு பிள்ளைதானே, உணவு தயார் செய்வதற்கு காலதாமதமாகிறது. அதற்கு இடையிலேயே நேரத்தில், அதாவது உணவிற்கு முன்பான வேளையிலே மணிகனிடம், பரமதத்தனிடம் அவருக்கு தெரிந்தவர் ஒருவர் 2 மாங்கனிகளை கொடுத்து செல்கின்றார். அப்படி கொடுத்து சென்ற போது அந்த மாங்கனியை அங்கே கடையிலேயே வைத்திருந்தால் அது வியாபாரத்திற்குரியது என்று பிறர் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த கனியை வீட்டிலே கொண்டு கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று வீட்டிலே அவர் பணியாளிடம் சொல்ல, அவர் புனிதவதியாரிடம் கொண்டு கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார். அந்த நேரத்திலே ஒரு சிவனடியார் புனிதவதியார் வீட்டினுடைய வாசலிலே
நிற்கின்றார். உணவு வேண்டும் என்ற நிலையிலே. அப்பொழுது அவர் உணவு முழுமையாக தயாரிக்கவில்லை. அதனால் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் நினைவிற்கு வருகிறது, தன்னுடைய கணவன் கொடுத்து அனுப்பிய 2 மாங்கனிகள் இருப்பது அவளுக்கு நினைவிற்கு வர, உணவுடன் அதாவது அன்னத்தை கொடுத்து அதனோடு அந்த மாங்கனியை ஒன்றை கொடுத்து விடுகின்றார் சிவனடியாருக்கு. அப்படி கொடுத்த பிறகு அவர் உண்டுவிட்டு அவர் சென்று விட்டார். மதிய நேர உணவு இடைவேளையிலே கணவர் பரமதத்தன் வீட்டிற்கு வருகின்றார். வந்து உணவு படைக்கப்படுகிறது. புனிதவதியார் உணவு படைத்த போது அந்த மாங்கனியை கொண்டு வந்து வைக்கின்றார். மாங்கனியை கொண்டு வந்து வைக்கும்போது மிக சுவையாக இருக்கின்றது. அந்த சுவையின் காரணமாக இருப்பதோ 2 மாங்கனி, இருக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாங்கனியை சாப்பிட்டால் அடுத்த மாங்கனி தன்னுடைய மனைவிக்கு வேண்டும் என்ற எண்ணம் அவனிடம் இல்லை. அப்போ அந்த மாங்கனி சுவையாக இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு மாங்கனியும் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்க, அவள் உள்ளே சென்று திகைத்து நிற்கின்றாள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கணவனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று திகைத்து உள்ளே சென்று விட்டு சரி எப்படியும் சொல்லிவிடலாம். அதற்கு முன்பாகவே 2வது உள்ளே செல்லும் போது இன்னொரு கனி அவள் கையில் கிடைத்து விடுகிறது. அந்த கனியை கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க, முன்பு சாப்பிட்ட கனியை விட இந்த கனியானது மிகவும் இனிமையாக இருக்கிறதே, சுவை கூடுதலாக இருக்கிறதே, நான் கொடுத்து அனுப்பிய 2 மாங்கனிகளும் ஒரே ரகம்தானே என்று அவன் சொல்கின்றான். அப்பொழுது இதே மாதிரி கடவுள் கொடுத்தார் என்று அவளால சொல்வதற்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இருந்தாலும் கணவனிடம் எதையும் மறைக்க கூடாது என்று நினைத்து சொல்லிவிடுகிறாள். இதேபோல் தாங்கள் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றை நான் சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன், இது இறைவன் கொடுத்தது என்று சொல்ல, அவனுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. நீ இன்னொரு கனியை கொடுக்க வேண்டும், இன்னொரு கனியை இறைவனிடமிருந்து பெற்று தர வேண்டும் என்று கேட்க, அவள் உள்ளே சென்று திகைப்போடு நிற்கின்றாள். அந்த நேரத்திலே அவளுடைய கரத்தில் ஒரு கனி கிடைக்கின்றது. அந்த கனியை கொண்டு வந்து தன்னுடைய கணவனிடம் கொடுக்கின்றாள். அவன் கையில் வாங்குகின்றான். ஆனால் அந்த கனியானது அப்படியே மறைந்து போய்விடுகிறது. அவனுக்கு பயம் வந்து விட்டது. உண்மையிலே இவள் தெய்வ பெண் தான் என்று அவன் நினைக்கின்றான். இதுல ஒரே ஒரு குறிப்பு, 2 மாம்பழங்களை அவன் கொடுத்தனுப்ப அதை அவன் உண்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றது. அவனுக்கு உரிமையானது இந்த 2 மாங்கனிகள் மட்டும்தான். 3வதாக அளவுக்கு மீறி அவன் ஆசைப்பட்டான். அப்பொழுது அந்த கனியானது கையில் பார்த்தான், கிடைத்தது. ஆனால் அதை அவனால் உண்ண முடியவில்லை. அப்ப நமக்கு தகுதி இல்லாதது எது நமக்கு கிடைத்தாலும் அதை நம்மால் அனுபவிக்க முடியாது என்ற ஒரு தத்துவத்தையும் இதிலே இறைவன் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறான் என்பதையும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவன் அந்த அச்சப்பட்டு தெய்வ பெண் தான் என்று சொல்லி அவளை விட்டு அகன்று சென்று விடுகிறான். சென்று மதுரைக்கு சென்று விடுகிறான். காரைக்காலில் இருந்து மதுரைக்கு சென்று விடுகிறான். அங்கு சென்று புதியதாக வாணிகம் தொடங்கி நிறைய பொருள்களை எல்லாம் சேகரித்து அவன் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிறது. அங்குள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். இதற்கிடையில் இவள் தனியாகவே வீட்டில் இருக்கும்போது உறவினர்கள் எல்லாம் மிகவும் அச்சப்படுகின்றார்கள். இவன் தனித்திருக்கின்றாளே, அவன் விட்டு விட்டு சென்று விட்டான், அவனை எங்காவது தேடி கண்டுபிடித்து மீண்டும் பரமதத்தனுடன் அவளுடைய கணவனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் எல்லாம் எண்ணுகின்றனர். அப்படிப்பட்ட நிலையிலே இப்பொழுது உள்ள வசதிகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் நடந்த நிகழ்வு இது. அப்ப உறவினர்கள் வாயிலாக பரமதத்தன் மதுரையில் இருப்பதாக அவர்களுக்கு செய்தி தெரிகின்றது. உடனடியாக
அவனிடம் சென்று சேர்த்து விட வேண்டும், இவளை அங்கே கொண்டு விட வேண்டும் என்று நினைத்து உறவினர்கள் எல்லாம் பல்லக்கிலே அவளை அமர வைத்து காரைக்காலிலிருந்து மதுரைக்கு அழைத்துச் செல்கின்றனர். அங்கு சென்று இவர்கள் செல்வது அந்த ஊருக்கு எல்லை தாண்டி உள்ளே செல்லும் போது அவனுக்கும் அந்த செய்தி தெரிந்து விடுகிறது. முதல் மனைவி பல்லக்கிலே இங்கே உறவினர்கள் அழைத்து வருகின்றார்கள் என்று சொல்லி. அப்படி அழைத்து போன போது அவன் தன்னுடைய மனைவியோடு வந்து, தன் மனைவி குழந்தையோடு வந்து அவளுடைய காலிலே விழுகின்றான். விழுந்து என்னுடைய குலதெய்வம் இவள்தான் என்று சொல்லி தன்னுடைய இரண்டாவது மனைவிக்கு அறிமுகம் செய்கின்றான். என்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயராகிய புனிதவதி தான் தன்னுடைய மகளுக்கு பெயராக வைத்திருக்கிறேன் என்று சொல்ல, அப்பொழுதே அவள் உணர்ந்து கொண்டால், இங்கு நாம் இருப்பது சிறப்பானது அல்ல. கணவன் வேண்டாம் என்று சொல்லி தெய்வம் என்று சொல்லிய பிறகு அவருடன் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவள் இறைவனிடம் வேண்டி பெறுகின்றாள். தன்னுடைய அழகிய உருவத்தை நீக்கி தனக்கு பேயுருவம் வேண்டும் என்று நினைத்து அவள் இறைவனிடம் பேயுருவம் வேண்டி பெறுகிறாள். இதிலே பெண்கள் தனித்து வாழ்வது என்பது எவ்வளவு சிரமமானது, தனித்த நிலையில் இருந்தால் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம் என்ற நிலையிலே அவள் தன்னுடைய அழகையெல்லாம் போக்கி பேயுருவத்திலே தான் இருக்க வேண்டும், என்பு உடம்பாக இருக்க வேண்டும் என்று அவள் வேண்டி பெறுகின்றாள். அவள் அப்படியே அந்த திருவாலங்காட்டிற்கு செல்கின்றாள். அதோடு கைலைக்கும் சிவபெருமானை பார்ப்பதற்காக தன்னுடைய காலால் நடந்து செல்கின்றாள். அப்படி நடந்து செல்லும் போது பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அச்சப்படுகின்றார்கள். அவள் கைலாயத்திற்கு கிட்டே நெருங்கும் பொழுது இவள் யார் என்று பார்வதி சிவபெருமானிடம் கேட்க, சிவபெருமான் சொல்கிறார், எம்மை பேணும் அம்மை கான் என்று சொல்கின்றார். என்னை பாதுகாக்கக்கூடிய தாய் இவள்தான் என்று சிவபெருமான் பார்வதியிடம் அறிமுகம் செய்கின்றார். சிவபெருமான் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தான் தனியன் ஆனவன் என்று மாணிக்க வாசகர் சொல்ல. அதனால்தான் சிலப்பதிகாரத்திலேயும் பிறவாயாக்கை பெரியோன் என்று சிவபெருமானுடைய பெயரை சொல்கின்றார்கள். அவருக்கு பிள்ளைத்தமிழ் என்பதே கிடையாது. ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியானவன். அவன் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் தான் தனியனாக இருக்கக்கூடிய நிலையிலே அவளுக்கு தாயாக தன்னுடைய பக்தையை தாயாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அங்கு சென்று இறைவனை சிவபெருமானை வணங்கி அவள் வந்து வரம் கேட்கின்றாள். என்ன வரம் கேட்கின்றாள்? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வரம் கேட்கவில்லை. உன்னுடைய திருவடி தரிசனம் எப்பொழுதும் எனக்கு வேண்டும், உன்னுடைய ஆடலை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்கின்றான். மாணிக்க வாசகர் வந்து, அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று எனக்கோர் இடையூறுண்டோ என் தோல் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமோ என்று வேண்டியது போல, இவள் எனக்கு என்று நான் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்து விட்டேன், எனக்கு என்று எதுவும் கிடையாது, நான் வந்து பிறவாமை வேண்டும், நான் வந்து இன்னொரு பிறவி எடுக்காமல் இருக்க வேண்டும், அப்படியே நான் பிறந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் மறக்காமல் இருக்க வேண்டும், என்றைக்கும் உன்னுடைய பாதத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு உன்னுடைய ஆடலை காண வேண்டும், உன்னுடைய அடிக்கீழ் இருக்க வேண்டும் என்று அவள் வேண்டுகின்றாள். அப்படி வேண்டிய நிலையிலே அவள் திருவாலங்காட்டிற்கு சென்றால் என்னுடைய ஆடலை பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்ப அவர் திருவாலங்காட்டிற்கு வருகின்றார். இன்றைக்கு கூட திருவாலங்காடு காடு போன்ற நிலையிலே தான் இருக்கும். அங்கு புகை வண்டியிலே திருவாலங்காட்டில் இறங்கிவிட்டு உள்ளே பேருந்து வசதிகள் அவ்வளவாக கிடையாது. ஆட்டோவில் தான் செல்ல வேண்டும். இரண்டு பக்கமும்
காடாக இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கின்றோம் இன்றைக்கு கூட. ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையில் ஒரு பெண்ணானவள் எவ்வளவு தூரம் அவள் பயணப்பட்டு திருவாலங்காட்டிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை அவள் வணங்கி அவளுடைய அதாவது 5 சபைகளில் அதுவும் ஒரு சபையாக இருக்கின்றது. அந்த ஆடலை அவள் கண்டு மகிழ்ந்திருக்கின்றாள். அங்கே இறைவன் மீது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் என்ற 2 பதிகங்களை பாடியிருக்கிறார். அவருக்கு பிறகுதான் தேவார பாடல்கள் எல்லாம் பதிக அமைப்பிலே பாடப்பட்டது, சிறப்பிற்குரியது. அதுல மூத்த திருப்பதிகம் என்ற பெயர் பெற்றது அவருடைய பதிகம்தான். அதிலே அதற்கடுத்து அற்புத திருவந்தாதி என்று சொல்லி ஒரு அந்தாதியை பாடியிருக்கின்றார். முதலாக அந்தாதி என்ற சிற்றிலக்கிய வகையை அறிமுகம் செய்தவரும் அவர்தான். அவருக்கு பின்புதான் நிறைய அந்தாதிகள் எழுதப்பட்டன. அவர்தான் அந்தாதி இலக்கியத்திற்கு முன்னோடியாக இருக்கின்றார், பதிக இலக்கியத்திற்கு முன்னோடியாக இருக்கின்றார். அதே போல திரு இரட்டை மணி மாலை என்று சொல்லி ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். 2 பாக்கள் இணைத்து பாடக்கூடியது இரட்டை மணி மாலை என்பது. இந்த 3 சிற்றிலக்கியங்களையும் முதலாக நமக்கு அறிமுகப்படுத்தி தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த நல்ல ஒரு பெண்ணாகவும் அவர் இருந்திருக்கின்றார். சிவபெருமானை வணங்கி எல்லா விதமான அருளையும் பெற்றிருக்கக்கூடிய மிக சிறப்பிற்குரிய ஒரு பெண் குலத்திற்கெல்லாம் அடையாளமாக அவருடைய பெயரே அவருடைய புனிதத்தை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. அவர் காரைக்காலில் பிறந்ததனால் அவருக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் வந்தது. இன்றைக்கும் அவருடைய பிறந்த ஊரிலே அவருக்கு தனித்த ஒரு கோவில், காரைக்கால் அம்மையார் கோவில் என்ற ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே இளமை காலத்திய புனிதவதியினுடைய தோற்றத்திலே கருவறையிலே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய வகையிலே அவள் இருக்கின்றாள். அதுல ஆணி மாதம் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா நடைபெறுகின்றது. அப்பொழுது கூடையிலே அவரவர்களும் வேண்டிக் கொண்டு கூடை கூடையாக மாங்கனிகளை அப்படியே தூக்கி வீசி எறிந்து மாங்கனி திருவிழாவாக அங்கு இன்றைக்கும் கொண்டாடுகின்றார்கள். தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இப்படிப்பட்ட மிக சிறப்புடைய காரைக்கால் அம்மையாருடைய வரலாறானது இன்றைய காலத்திலே பெண்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே போராட வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. கணவனை பிரிந்த நிலையில் ஒரு பெண் தனித்து வாழ்வது என்பது எவ்வளவு துன்பம் தரக்கூடிய நிலை. அதனால்தான் அவள் பேய் உருவத்தை வேண்டி பெறுகின்றாள். அவளுடைய அந்த பாதம் பட்ட திருவாலங்காட்டிலே திருஞான சம்பந்தர் அங்கு அவருடைய பாதம் பட்ட இடத்திலே நம்முடைய பாதம் படக்கூடாது, புனிதமான இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றி வருகின்றார். அப்படிப்பட்ட மிக சிறப்புடைய காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை மிக சுருக்கமாக இந்த புலனத்தின் வாயிலாக தங்களுக்கெல்லாம் பதிவிடுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவையும் பெறுகின்றேன். இதிலே குறையிருந்தால் தாங்கள் மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுடைய அனுமதியோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கின்றதா அல்லது முடித்து கொள்ளலாமா என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். 2 நிமிடங்கள் இருக்கின்றன. 2-3 நிமிடங்கள் பேசலாம். சரிங்க சரிங்க. இதிலே அதாவது சித்தாந்தத்தை பற்றிய ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். உலகத்திலேயே எல்லாவற்றையுமே நம்ம மூன்றிற்குள்ளாக அடக்கி விடலாம். இல்ல சின்முத்திரை என்று நாம் சொல்லக்கூடியது சின்முத்திரை தான் நமக்கு சித்தாந்தத்தை உணர்த்தக்கூடியது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல்
பசு பாசம் அனாதி என்று திருமூலர் முதலாக சித்தாந்தத்தை சொல்லி இருப்பார். இதிலே பதி என்பது கட்டை விரலை குறிப்பதாக இருக்கின்றது. பசு என்பது ஆள்காட்டி விரலை குறிப்பதாக இருக்கின்றது. பாசம் என்பது நடுவிரல், ஆள்காட்டி விரல், மன்னிக்கவும், மோதிர விரல், சுண்டு விரல், இந்த மூன்றும் பாசம் என்பதை குறிப்பதாக இருக்கின்றது. அப்படி இந்த மூன்றையும் பதி, அதாவது ஆணவம், கண்மம், மாயை. மாயை என்பது சுண்டு விரலை குறிக்கிறது. கண்மம் என்பது மோதிர விரலை குறிக்கின்றது. ஆணவம் என்பது நடுவிரலை குறிக்கின்றது. இது மூன்றையும் நாம் விட்டுவிட்டு இந்த ஆள்காட்டி விரல், அதாவது இதுதான் உயிரை குறிப்பதாக இருக்கு. இந்த உயிரானது மற்ற மூன்றையும் விட்டுவிட்டு இந்த பதி என்ற இறைவனுடைய திருவடியை சேர்ந்தால் நமக்கு அதுதான் முக்தியாக சொல்லப்படுகின்றது. இதைதான் நாம் சின்முத்திரை என்று சொல்லி நாம் இறைவனுடைய முத்திரைகளிலே நிறைய தெய்வங்களுடைய திருக்கரத்தை பார்த்தால் இந்த தத்துவத்தை தான் நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. ஆணவம் எப்போதும் தலை தூக்கி நிற்கும். அதே போல கடவுள் நம் உடனும் இருக்கின்றார், வேறாகவும் இருக்கின்றார். நம்முடைய வேர் அவர்தான். இந்த கட்டை விரல் இல்லை என்று சொன்னால் நம்மால் எதையும் செய்ய இயலாது. அதே போல் கடவுள் இல்லை என்று சொன்னால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்பதைத்தான் இது உடனாகவும் இருக்கின்ற. நாம சேர்ந்து கட்டை விரலை கைக்குள்ளாக நாம் அடக்க வேண்டுமே தவிர அது எப்போதும் தனித்துதான் இருக்கும். அப்ப உடனும் இருக்கக்கூடியவர், வேறாகவும் இருக்கக்கூடியவர். நம்முடைய உள்ளங்கையே நம்முடைய இறைவனுடைய நிலைப்பாட்டை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. இதே போல உள்ளம் கை உள்ளம் கால் என்ற அந்த சொல்லாட்சி கூட நமக்கு மிக சிறந்த பதிவை நமக்கு உணர்த்துகின்றது. நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுத்திறனை உணர்த்துகிறது. உள்ளம் எப்படி வெண்மையாக இருக்க வேண்டுமோ அதே போலத்தான் உள்ளங்கையையும் உள்ளங்காலையும் இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா என்ற நிலையிலே இறைவன் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையாக இருக்கின்றான். அன்பு ஒன்று இருந்தால் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று திருமூலர் சொன்னது போல அன்பினால் இறைவனை நாம் நமக்குள்ளாக கொண்டு வந்து விடலாம். அன்புதான் இந்த உலகத்தை ஆள்கின்றது. அன்பில்லையேல் இந்த அகிலமே இல்லை என்ற நிலையிலே அன்பினால் உலகை ஆளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி அறிதலை காணிக்கையாக்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரிபுர சூடாமணி அவர்களே. ஞானமயம் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அழகான பழகுதமிழில் அற்புதமான காரைக்கால் அம்மையார் வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு சில நிமிடங்களில் உரைத்தீர்கள். மீண்டும் வருகை என்று அன்புடன் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சின்முத்திரை தத்துவத்தையும் சொன்னீர்கள். அது மட்டும் இல்லாமல் இலக்கிய உலகில் பல புதுமைகளை படைத்தவரும் காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு அரிய உண்மையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினீர்கள். மீண்டும் வருகை என்று அழைக்கிறோம். நேயர்களே, இத்துடன் இன்றைய ஞானமயம்